எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியில் வந்து உட்கார்ந்து உம்முடைய வேத வசனத்தை கேட்கும்படியாக அப்பா, என்னுடைய இருதய கதவை நீர் தட்டி கொண்டு நிற்கிற காரியங்களை உணராதபடி இருக்கிற எத்தனை தெய்வ ஜனங்கள் ஆண்டவரே. நீர் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அதற்காக தாமதிக்காமல் ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நீர் ஆண்டவரே தாமதித்து கொண்டு இருக்கிறீரே ராஜா. உம்முடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு ராஜா. எல்லாரும் உம்முடைய கிட்ட சேர வேண்டும் என்கிற அந்த ஒரே நோக்கத்திற்காக அப்பா, கிருபையா பொறுமையா நீண்ட பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவர். என் பக்கம் என் மகள் எப்போ வருவா, என் மகன் எப்போ வருவான்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவர். அப்ப அந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. கிருபை கொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லையை கடந்து பற்றுமையை அங்கீகரித்தல். எல்லையை கடந்து பற்றுறுதியை என்ன பண்ணும், அங்கீகரிக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு வாசிச்ச எல்லா சாப்டரும் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 44:28 வசனத்துல 45வது அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிச்சிங்க. அப்போஸ்தலர் 10:24 மத்தேயு 15:21. நம்ம அனைவருக்கும் வாழ்க்கையில பல தேவைகள் இருக்கா இல்லையா? யாருக்கா தேவை இல்லாம இருக்கா? எல்லாருக்கும் நிறைய தேவைகள் இருக்கு. குடும்பம் சார்ந்த தேவைகள், குடும்பத்துக்கான தேவைகள், பொருளாதாரம், பிள்ளைகளுக்கான தேவைகள், இன்னும் பார்த்தீங்கன்னா சரீரத்துல காணப்படுகிற வியாதியின் நிமித்தம் காணப்படுகிற தேவைகள். ஒவ்வொரு நாளும் போராட்டமான ஒரு வாழ்க்கை, அப்படிதானே? இல்லைன்றீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. இந்த பிரச்சனையின் மத்தியில் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என ஏங்கி தவிக்கிற ஒரு ஜன கூட்டங்கள். வேத பகுதியில நம்ம பார்க்கிற இந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா, கானானிய ஸ்திரீ. அவளுக்கு இப்ப என்ன தேவை? அந்த பிள்ளைக்கு என்ன? பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற காரியம். கானானிய ஸ்திரீ இவ போய் ஏசப்பாட்ட கேட்க போற, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள். அந்த ஸ்திரீயோட விசுவாசத்தின் மூணு நிலை இருக்கு. என்ன இருக்கு? கானானிய பெண்ணோட வேண்டுதல். முதல்ல என்ன வேண்டுதல் செய்யறா? இதுதான் செய்யறா. என் பிள்ளை என்ன பண்றான்? பிசாசுனால கொடிய வேதனை. அப்ப இந்த வேதனையின் மத்தியில அந்த கானானிய ஸ்திரீ கூப்பிடுகிற ஆண்டவரை, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்றா? கூப்பிடுறா. அவரை குறிச்சு கேள்விப்படலைன்னா அவரை கூப்பிட்டுருக்க மாட்டா. அவரை குறிச்சு என்ன பண்ணியிருக்கா? கேள்விப்பட்டிருக்கா. கேள்விப்பட்டதுனாலதான் விசுவாசத்தோடு பாதத்துல வந்து விழுறா. இயேசுதான் ஒரே வழி, வேற வழி இல்ல அப்படின்ற அந்த ஒரே நம்பிக்கையில ஆண்டவரை கொட்டு அழைக்கிறாள். நிறைய நேரம் கிறிஸ்தவர்களாகிய நாமே என்ன பண்ண மாட்டோம்? ஆண்டவர் தான் வழி அப்படின்னு சொல்லி நம்பாம யாரையோ தேடி போறோம். இவ இந்த கானானிய ஸ்திரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ இயேசு கிறிஸ்து நோயில இருந்து விடுதலை கொடுக்க முடியும், பிசாசுல இருந்து நிச்சயமா விடுதலை கொடுக்க முடியும், பாவத்தின் கட்டில இருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு அவ வந்து நிக்கிறா. மார்க்லயும் இது என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்காரு. மார்க்ல என்னன்னா, இவ எதனால இந்த விசுவாசம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லேகியோன் பிசாசு ஆண்டவர் என்ன பண்றாரு? அது எத்தனை நிறைய பிசாசு, அதையே துரத்துறாரு. நம்ம மக ஒரே ஒரு பிசாசுனாலதான் என்ன பண்ணப்பட்டிருக்கா? பீடிக்கப்பட்டிருக்கா. மரியாள்னு ஒரு 7 பிசாசுகளை என்ன பண்ணாரு? துரத்தினாரு. அப்ப இந்த விசுவாசத்தை எல்லாம் வச்சுதான் அவ என்ன பண்றா? நிச்சயமா இயேசுவால மாத்திரம்தான் நம்ம பிள்ளைக்கு குணமாகும் அப்படின்ற நேரத்துல. ஏன்னா சமூகம் அவளை வெறுத்துட்டு, உறவுகள், நண்பர்கள் யாருமே உதவ முடியாத ஒரு சூழல். யாருமே என்ன பண்ண முடியல? உதவ முடியாத ஒரு சூழல்ல தான் ஆண்டவர் கிட்ட வரா. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, லூக்கா 18:27 ஆண்டவர் சொல்றார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் கிட்ட வந்து மன்றாடுறா.
நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் பெற்றுக்கொண்டுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இவ்வளவு காலம் கடந்து நிற்கிறோம். எவ்வளவு என்ன வேணும்னாலும் ஆண்டவரோட சமூகத்துல ஜெபிக்கும் போது, மன்றாடும் போது அந்த ஜெபத்திற்கு அவர் என்ன தர்றாரு? பதில் தந்து கொண்டு இருக்கிற ஆண்டவர். இந்த பெண்ணோட விடாமுயற்சி, முதல்ல அப்படியே கூப்பிடுறா, திரும்ப என்ன பண்றா? விடாமுயற்சி என்ன பண்றா? அவருக்கு பிரதியுத்தரமாக இவ சொல்றா, எனக்கு குணம் வேணும். அப்ப அவரு என்ன சொல்றாரு சொல்லுங்க? அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதுன்னு போது இவ பதில் எதுவுமே அப்படியே பேசாம இருக்கா. எப்படினாலும் அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கும் அப்பெண்ணுக்கும் நடந்த உரையாடல் பாத்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் பேசும்போது சில வார்த்தைகள் அந்த பெண்ணோட மனசை என்ன பண்ணியிருக்கோம்? கஷ்டப்படுத்தி இருக்கோம். என்னன்னா, என்னோட பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கறத நான் எப்படி உன் பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாம் ஆண்டவர் தானே, ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அவளுக்கு அப்படியே அந்த மனசு என்ன பண்ணிருக்கு? புண்பட்டிருக்கும். ஆனா அவளுக்கு ஒண்ணு தெரிஞ்சுது, மன சோர்வடையில. அந்த வார்த்தையை கேட்டு அவ என்ன பண்ணல? சோர்வடையில. என்னோட பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அப்பத்தை நான் எப்படி உன் பிள்ளை கொடுக்க முடியும் போது அவ சோர்வடையில. அவ என்ன சொல்ற? ஆண்டவர் மேல வருத்தப்படவே இல்லை. அவளுக்கு தெரியும் ஆண்டவர் மேல வச்ச அந்த விசுவாசம். அவர் என்ன சொல்றார்? தன் மகள் கிடைப்பதற்காக பல தடைகளை கடந்துதான் அவன் என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஒரே ஒரு விசுவாசம் வைக்கிற ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதல்ல கொடுக்க முடியாதுன்றாரு. அப்ப ரெண்டாவது என்ன பண்ணுவாரு? கொடுப்பாருன்ற அந்த விசுவாசம். தன் குறிக்கோள் நிறைவேறும் வரைக்கும் விசுவாசத்தை என்ன பண்ணா? உறுதியா அவ பிடிச்சிட்டு இருந்தா, போராடினால். போராட்டத்தை பார்க்கும்போது, அந்த சூழ்நிலைகள் மாறும் போது, அவ சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கே எப்படி இருக்கு? கஷ்டமா தான் இருக்கும். என்னடா ஆண்டவரே இப்படி சொல்லும் போது நம்ம எப்படி இது நம்ம உலகத்தார் இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வாசித்த அந்த 3 சாப்டர்லயுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரஜாதிகள் செய்கிற காரியங்கள். பிரஜாதி இனத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார்னு. இந்த கானானிய ஸ்திரீயோட சூழ்நிலை மிகவும் வேதனையா இருக்கு. தங்கள் இனத்தை மதத்தை சேர்ந்தவள் இல்லைன்றதுதான் முதல்ல என்ன சொல்றாங்க, குறிப்பிடுறாங்க. அவ யூத இனம் கிடையாது, அவ அந்த ரிலீஜியன் கிடையாது. அதனால அவ என்ன பண்றா? கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. நாமும் இப்படிப்பட்ட தடைகள் வழியாய் செல்கிறோமா? ஏசு அந்த ஸ்திரீக்கு பிரீதி உத்தரமா என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுது என்று சொல்லுகிற ஆண்டவர். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ என்ன பண்றா? பயன்படுத்திக்கிறா. அந்த ஃபெய்த்ல அப்படியே நிலைச்சு நிற்கிறா. யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கானானிய, அவ சார்ந்த சமூகத்துல அவ ஒரு பெண்ணு. யூதர்கிட்ட எல்லாம் போய் என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. எல்லாத்தையும் தைரியத்தை வர வைக்கிறா. யூதர்கிட்ட போய் பேசுறதுக்கு அப்பெல்லாம் என்னது, ஆண்கள் கிட்ட பேச முடியாது. இப்பவும் பாத்தீங்கன்னா முஸ்லீம் அதான் என்ன பண்ணுவாங்க? மூஞ்ச மூடிட்டு இருப்பாங்க. இன்னும் மார்வாடிஸ் பாத்தீங்கன்னா ஆண்கள் முன்னாடி என்ன பண்ணிப்பாங்க? ஃபேஸ மூடிப்பாங்க. நிக்கிற அந்த தைரியமான பாருங்க, நமக்கு எல்லாம் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை, எவ்வளோ பெரிய ஒரு சுதந்திரம் கொடுத்து நம்மளை இந்த இடத்துல நின்று பேச வைக்கிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக பாத்திரமாக மாற்றி இருக்கிறார். யூதர்கள் மத்தியில் அவ பயப்படல. அந்த எல்லையை கடக்கிறா. தனக்கு நியமிக்கப்பட்ட எல்லை, இது வரைக்கும் தான் பெண் வரணும், இதுக்கு மீறி வர முடியாது, பேச முடியாது அப்படின்னு சொல்கிற இந்த எல்லையெல்லாம் அவன் என்ன பண்றா? தாண்டி வந்துட்டு இருக்கிறா. அதனாலதான் இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்ப கானானிய ஸ்திரீ தன் விசுவாசத்துல தடைகளை மேற்கொள்றது மாத்திரம் அல்ல, தன் விசுவாசத்தின் வாய்ப்பை அவ என்ன பண்ணா? சரியாய் பயன்படுத்தி கொள்கிறார். அப்ப முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், இதான் உண்டாக்கப்பட்ட அந்த கேட்க விரும்பிய வார்த்தை. உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. முதலாவது என்று சொல்லும் போது ரெண்டாவது ஒண்ணு உண்டு. அப்ப அந்த விசுவாசத்துல அவ என்ன பண்ணிட்டு இருக்கிறா? நின்றுட்டு இருக்கிறா. கிறிஸ்தவ விசுவாசமும் அன்பும் அனைவரையும் எல்லையை கடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைய வேண்டும். நம்முடைய சடங்கும் பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்களும் இந்த பிரிவினை நிறைந்த இந்த சமூகத்தை மாற்றி அந்த அன்பும் மனித நேயமும் நிறைந்த ஒரு வாழ்வை தந்து நம்ம ஏற்றுக்கொள்ள கடவுள் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாரு? ஆயத்தமா இருக்கிறார். அதான் ஜெபிக்கும் போதே வந்தது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் வருகை எதுக்காக தாமதமா இருக்கு? ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தாமதிச்சிட்டு இருக்கிறாரு. யாருமே கெட்டு போக கூடாது, எல்லாரும் அவரோட பிள்ளைகள் தான். அப்ப எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த கடவுளுடைய திட்டம்,
திட்டம் இல்ல. ஏசாயால என்ன வாசிச்சீங்க, என்ன புரிஞ்சுது வாசிக்கும் போது? யாரை பத்தி அங்க சொல்ல வந்தார்? கோரேச பத்தி சொல்ல வந்திருக்கிறார். கோரேஸ் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்படுவதற்கு அநேக ஆண்டுகளின் முன்பு அவர்களின் விடுதலையை பற்றி தெளிவாக முன்னுரைக்கிற ஒரு காரியம். இது என்னன்னா, இஸ்ரேல் வந்து அசிரியாவினால சிறைப்பட்டு யூதா பாபிலோனியரின் சிறைக்குள்ளாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட அந்த காலத்துல யூதாவை கைப்பற்றிய நிலைமையில இந்த கோரேஸ் என்ன பண்றாரு, விடுவித்து எருசலேமை கட்டுவதற்காக அவர் என்ன பண்றாரு, முன்னாடி வந்து நிக்கிறாரு. இந்த கோரேஸ பத்தி பாத்தீங்கன்னா எஸ்ரா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இந்த கோரேஸ் கடவுளை அறியாதவர். கோரேஸும் யார்தான்? கடவுளை அறியாதவர். இருப்பினும் யாக்கோபி நிமித்தமும் இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம். அவருக்கு தெரியாது கடவுள் யாருலாம் தெரியாது. ஆனா யாரை வச்சு பயன்படுத்துறாரு? இந்த சிறையிருப்புல இருந்து இந்த மக்களை மீட்டு வந்து எருசலேமை கட்டுவதற்காக இந்த கோரேஸ் ராஜா ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. இன்னும் 28வது வசனம் வாசிங்க. 44:28. கோரேஸ், அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம். அதனாலதான் அந்த கடைசி வசனமா இருந்தாலும் அதை வாசித்துட்டு என்ன பண்ணீங்க, அடுத்த அதிகாரத்துக்குள்ள வந்தீங்க இல்ல. கோரேசஸ் பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுகிறவன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுபவன். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்கு பிரியமானது. வசனம் சங்கீதத்துல தாவீதும் எழுதியிருப்பாரு, உமக்கு பிரியமானதை எல்லாம் செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நிறைய இடத்துல அவர் உமக்கு பிரியமானதை செய்ய. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட இப்படிப்பட்டதான பிரேயர்ல இந்த பாயிண்ட இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யணும். ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பண்ணுங்க, கற்றுத்தாங்க. இங்க கோரேச எதனால அவன் வந்து ஆண்டவர் யாருன்னே தெரியாத இந்த நேரத்திலையும் ஆண்டவருக்காக அவன் என்ன பண்றான், அவ்வளோ பெரிய ஒரு மீட்பு, இந்த யூத ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு பாபிலோனிய சிறையிருப்புல இருந்து மீட்டு வந்து எருசலேமை கட்டுகிற அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான காரியத்தை செய்யறான்னு பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா அதான் சொல்ற, நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி இதை கட்டு, எருசலேமை நோக்கி நீ இதை கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறவர். கோரேஸ் யூதர் அல்லாத போது, அவனும் யூதர் கிடையாது, அவரை கொண்டு கடவுள் தம் திட்டத்தையும் தம் பணிகளையும் என்ன பண்றாரு, நிறைவேற்றுகிறார். சிறைப்பட்டிருந்த யூதர்களை விடுவிக்கிறது தான் ஆண்டவரோட மெயினான என்னது ஒரு பிளான். ஆலயத்தை மீட்டு எடுக்கணும். ஏன்னா பாபிலோன் எல்லாம் என்ன பண்ணப்பட்டுடுச்சு, சிறைப்பிடிக்கப்பட்டுடுச்சு. இதை மீட்டு எடுக்கணும். எல்லா உதவிகளையும் ஆண்டவர் கூட இருந்து செய்கிறார். இன்னைக்கு நீங்க இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா பெரிய மகிமை இல்ல. எப்படிப்பட்ட ஒரு வீட்டுல நம்ம அப்படியே ஒரு சின்ன இடத்துல, அது ஒரு 2 மாடி யாரால ஏறி போக முடியாத ஒரு இடத்துல நடத்தி கொண்டிருந்த இந்த ஆலயம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஸ்தாரமா, இதுவும் இப்ப என்ன பண்ணல, பத்தல, நிறையுது இல்ல. எவ்வளவு ஒரு பெரிய மேன்மையான காரியங்கள் ஆண்டவர் செய்கிற காரியங்கள். ஆண்டவர் யாரை கொண்டு எப்படி செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா, இதெல்லாம் இவ்வளவு குறுகிய காலத்துல இப்படி ஒரு தேவ ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு நீங்க ஆண்டவரை துதிப்பீங்க, இவ்வளவு மகிமைப்படுத்துவீங்க, இவ்வளவு உங்களுக்குன்னு ஒரு தனி டீம் இல்ல. எவ்வளவு அழகான ஒரு பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம்னு சொல்லி
ஐக்கியங்கள் எல்லாம் பிரேயர் நடத்துறதுக்கு, ஆண்டு விழா நடத்துவதற்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த கோரேஸ்க்கு நம்ம நினைச்சே பார்க்கல. அவனுக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. ஆனா எருசலேமை கட்டுவதற்கு அவன் தான் என்ன இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், என்னை எனக்கு பிரியமானதை அவன் என்ன பண்றான், நிறைவேற்றுகிறான். இன்றைக்கு ஒருத்தர் இந்த ஆலயத்துல ஆண்டவருக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறவர்களாய் இருந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்களை செய்வார். பெரிய குரூப்னா இல்ல, ஆண்டவருக்கு ஒருத்தர் இருந்தா போதும். ஒருத்தர் ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, ஒருத்தரை கொண்டு அவர் நிறைய காரியங்களை என்ன பண்ணுவாரு, செய்து முடிப்பார். சவால்களை ஆக்கப்பூர்வமாய் எதிர்கொள்ளுகிற காரியம். நிறைய சவால்கள் தான் கிறிஸ்தவ ஊழியத்துல. நான் நேத்து கூட ஒரு ஹிந்து அம்மா பேசி முடிச்சுட்டு உடனே மெசேஜ் கொடுத்து முடிச்ச உடனே வந்து சொல்றாங்க, நான் நினைச்சேன் ஹிந்து ஃபேமிலியில இருக்கும்போது தான் பூஜை ஜாமான் தொலைக்கிறது அது இதுன்னு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. கிறிஸ்டின் ஆயிட்டா சும்மா அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், ரொம்ப ஈஸியான லைஃப்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்த பிறகு நீங்க மிஷினரி கதைகள் எல்லாம் சொல்லும் போது இவ்வளோ பாடா, இவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது ஈஸியான காரியம் இல்லை. சும்மா எல்லாரோட 10ல் 11 வந்துட்டு என்ன பண்ணிடலாம், கடந்து போயிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இல்லை, வேதத்தை எடுத்து நீ அந்தரங்கத்துல வாசிக்க வாசிக்க வாசிக்க, இங்க நின்று வாசிக்கும் போது தப்பு இல்லாம வாசிக்கணும். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன் நிறைய நேரம். ஆனா ஆண்டவர் அதை எச்சரிச்சுட்டு வான்தான் சொல்வாரு. இந்த இடம் பலிபீடத்துல நின்று வேதத்தை வாசிக்கும் போது இதுல தெரிஞ்சிடும் வீட்டுல வேதம் வாசிக்கிறாங்களா இல்லையான்னு. வேதம் வாசிக்காதவங்களுக்கு, டெய்லி வேத புத்தகத்தை திறக்காதவர்களுக்கு தப்பு இல்லாம வாசிக்க தெரியாது. டெய்லி வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால வேதம் வாசிக்கிறது சும்மா ஏதோ ஒரு இப்ப வந்தாங்க இப்படி கொடுத்தாங்க நம்ம போய் வாசிக்கிற ஒரு காரியம் இல்லை. இது புல்பிட். இது அஜாக்கிரதையா என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. நீங்க நினைக்கலாம் வேதம் வாசிக்க, நம்ம வேதம் வாசிக்க தானே போறோம், நமக்கு என்னன்னு. நான் எந்த அத்தாரிட்டியோட வந்து இந்த இடத்துல நின்று ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றேனோ அதே மாதிரி வேதம் வாசிக்கிறவர்களும் அவருடைய வசனத்தை வாசிக்கும் போது ஒரு எழுத்தோ வார்த்தையோ என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. அந்த பயம் தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், காந்தரலாம். ஏன்னா அதனுடைய விளைவுகள் பயமே இல்லாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டு பண்ணுங்க. இப்ப அதுதான் ஆலயங்கள்ல இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவங்க எழுத்து கேள்வி கேட்பாங்க, கண்டிப்பாங்க. சிரிக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படும் போது நம்ம இங்க உட்கார்ந்து என்ன பண்ண முடியாது, கக்க புக்கன்லாம் சிரிக்க முடியாது, ரொம்ப டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது நமக்கு அந்த நடுக்கத்துடனும் பயத்துடனும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சும்மா லேசான காரியம் இல்ல. ஒரு சின்ன ஆலயமோ அது பெரிய ஆலயமோ இல்ல ஜெபம் பண்ணுகிற ஒரு இடமா இருந்தாலும், உங்க வீட்டுல ஒரு ஜெபிக்கிற ஒரு இடமா இருந்தாலும், ஐயோ இந்த இடத்துல இந்த தப்ப செய்யாத, இது என்னோட ஜெபிக்கிற இடமும், நீ அதுல உட்கார்ந்து செல்போன்ல தவறான படத்தை பார்க்காத சொல்லுங்க. அது கணவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, இது என்னோட ஜெப இடம், நீ உட்கார்ந்தனா உனக்கு தான் ஆபத்து. கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. கர்த்தர் உலா வருகிற இடம்னு சொல்லி கொடுங்க. என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். தாமதிக்கிறார்னா அது எதுக்காக தாமதிக்கிறார்னா ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது. நீ போய் சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லுன்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு போயிட்டா எல்லா காரியமும் நல்லா ஆயிடுச்சுன்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவருக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அந்தரங்கத்துல நான் வரும்போதெல்லாம் உங்களுக்கு சொல்கிற காரியம், அந்தரங்கத்துல என்னை நோக்கி கூப்பிடு, வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற ஆண்டவர். இந்த சவால்கள், நிறைய சவால்கள் இருக்கு.
கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து விட்ட நமக்கு நிறைய சவால்கள் இருக்கு. எப்படி ஊழியம் செய்ய போறீங்க? எப்படி எல்லாம் செய்ய போறீங்க? ஒரு 4 பேரை உங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு ஜெபிக்கிற ஒரு அறையாய் அதை மாற்றுங்க. 4 பேருக்கு எப்படியாவது என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள எரிகிற பற்றி எரிகிற அந்த நெருப்ப 4 பேருக்காவது என்ன பண்ணி விடுங்க, பத்தச்சு விடுங்க. அவங்க ஒரு 2 பேரை கூப்பிட்டு அவங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். நான் பெரிய ஒரு மேடை வேணும், பெரிய இடத்துல நான் ஸ்டேஜ் போட்டுதான் செய்வேன்ற காரியங்கள் அல்ல. உங்களை சுற்றி உங்களுக்காக அவர் ஆண்டவர் நியமித்திருக்கிற நபருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற அந்த பாரமான இருதயத்தை கேளுங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்வார், எனக்கு பிரியமானதை செய்ய. அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு, எப்பொழுதுமே முயற்சி எடுத்துட்டே இருக்குன்னு சொல்லி அடுத்த காரியங்களை உங்களுடைய கரத்துல கொண்டு வந்து ஆண்டவர் கொடுப்பார். ஒண்ணுமே செய்யாம சர்ச்சில இருந்து எனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் வராதா, இந்த இடத்துல நின்று நான் ஏதாவது பண்ண மாட்டேன்னா சொல்கிற காரியங்கள் அல்ல. இதுல இருந்தீங்கன்னா செய்ய முடியாது. இதுல போஸ்டிங்ல உட்கார்ந்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. என்னெல்லாம் அப்படியே வேரோடு பிடுங்கி எடுத்து அப்படி தூக்கி போடும்போது நான் என்ன பண்றேன், ஆண்டவருக்காக நிக்கிறேன். ஊழியம் செய்ய முடியுது, துணிச்சலா செய்ய முடியுது, துணிச்சலா பேச முடியுது. எத்தனை இடத்திலேயே கொண்டு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறார். ஏன்னா இந்த வைராக்கியமான ஆண்டவருக்கு பிரியமான இந்த காரியங்கள் சும்மா ஆசீர்வாதத்தை சொல்லி பூசி பூசி மொழிகிட்டு நீ ஆசீர்வாதமா இருப்ப, இன்னைக்கு வந்ததுனால உனக்கு இப்படி அப்படின்னு சொல்ற காரியங்கள் அல்ல. உன்னையே நீ கேட்கணும்னா ஒண்ணுமே செய்யலை ஆண்டவரே, ஆண்டவருக்காக இந்த கோரேசை தெரிஞ்சு கொள்றீங்க, கர்மலியை தெரிஞ்சு கொண்டீங்க, கானானிய ஸ்திரியை தெரிந்து கொள்கிறார். எல்லையை தாண்டி வருகிற அந்த பற்றுறுதி, எல்லையை தாண்டணும். நம்மளுடைய எல்லை எதுல நின்றுட்டே இருக்கோம், சடங்காச்சாரத்திலையும் பாரம்பரியத்தையும் குடும்ப கட்டுப்பாடு. இதுதான் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் என்ன பண்ண முடியாது, சுவிசேஷத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்லி இன்னும் முக்காடு போட்டுக் கொண்டவர்களாய் முகத்திரையை கிழிக்காதபடிக்கு. உங்களுடைய முகம் என்னன்னே யாருக்கும் என்ன பண்ணாது, தெரியாது. உங்களுடைய அகத்தின் அழகு எங்க தெரியும், முகத்துல தெரியும். ஆனா முகத்தை என்ன பண்ணிக்கிறீங்க, மூடிக்கொண்டவர்களாய். உண்மையிலே நார்த்துல போகும்போது அந்த முகத்திரை இப்படி எல்லாரும் என்னதான் பண்ணிருப்பாங்க, பெண்கள் முகத்தை மூடிட்டு தான் உட்கார்ந்து இருப்பாங்க. நான் சொன்னேன் இந்த முகத்தை கொஞ்சம் தரமா அப்படின்னு. உடனே இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, ஐயோ அவங்களோட பாரம்பரியம், அவங்களோட கல்ச்சர், நீங்க ஏன்கா தரக்க சொல்றீங்க அதை அப்படின்னாங்க. அதுக்கு மேல நான் ஒண்ணும் பேசல. ஏன்னா கூட வந்தவங்களே அந்த குரலை என்ன பண்றாங்க, அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட கல்ச்சர் நீங்க ஏன் முகத்தை தரக்க சொல்றீங்கன்னு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, கிழிச்சு எறிஞ்சாரு. பிசாசு உள்ள இருந்து என்ன பண்ணிச்சு, சுத்தி சுத்தி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பெண் அடுத்து மெசேஜே கொடுக்க முடியல, மெசேஜே என்ன பண்ண முடியல, கொடுக்கவே முடியல. மூஞ்சி அப்படி திறந்து பயங்கர ஆட்டம், தலை துண்டா போற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, தலை ஆடுது. அதை பார்த்தோன்னே இன்னொரு பிசாசு அதே மாதிரி 2 பேர் ஆடினோடனே என் வீட்டு ஹஸ்பண்ட் கூட வந்த 4 பேர்லாம் பயந்து நடுங்கி, ஹஸ்பண்ட் என்ன பண்ண, ஏன் இப்படி செஞ்ச, தூர தள்ளிவா, யாரும் பக்கத்துல போக மாட்டேங்கிறாங்க. ஐயோ நான் சொன்ன போய் தானே என்ன பண்ணிச்சு, இந்த பிசாசுகள் வெளியே வந்தது. கொஞ்சம் தண்ணி எடுங்கம்மான்னு சொல்லி என்ன பண்ணேன், துரத்தி அனுப்பின காரியம். ஏன்னா அந்த நார்த் சைட்ல ஆண்டவரை பத்தி ஆழமான காரியங்கள் தெரியாது. வெறும் மந்திரவாதிகளையும் இவங்களையும் நம்பிட்டு என்ன பண்ணுவாங்க, மந்திரவாதிக்கு அவன் வயல்ல விளையிற கொஞ்சம் தானியத்தை கொண்டு கொடுத்துட்டா போதும், அவன் என்ன பண்ணுவான், வயிறு வலி சரியாயிடும், தலைவலி சரியாயிடும். அந்த பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கோம், உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்படி சுவிசேஷம் ஊடுருவி செல்ல முடியாத காரியங்கள் எவ்வளவு பாடுபட்டு வந்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. சீகன் பால்கா இருக்கட்டும், இல்லது சாரல் டக்கர் வரவே இல்லை. ஆனா கல்லூரிகள், ஹாஸ்பிட்டல்னா நடத்துகிற காரியம், பெங்களூர்ல சிஎம்சி வருகிற காரியம், ஒருத்தரும் உயிரை என்ன பண்ணாங்க, தியாகமா கொடுத்தாங்க. இன்னும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்துல பயங்கர தொழுநோயா, அப்போ 1800 அந்த சில்ற அந்த ஆண்டுல டாமியன் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஐரோப்பால இருக்கிற அந்த தொழு நோயாளிகள் எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன தீவு, மொலாஸ்கா தீவுன்ற ஒரு தீவுல கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. அங்க போனா தனி குஷ்டரோகிகள் தான், தொழு நோயாளி தான். இவங்க மத்தியில யார் போய் ஊழியம் செய்வா, யார் போனாலும் திரும்பி வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு என்ன வந்துரும், தொழு நோய் வந்துரும். அங்க போய் என்ன வீடு கட்டி கொடுத்தாங்களா, இல்ல, எதுவும் கிடையாது. அப்படியே கொண்டு போய் அந்த தீவுல இறக்கி விட்டுட்டு வந்துருவாங்க. அங்க உள்ள மரக்கிளைகளையும் குப்பையும் வெட்டி ஒரு சின்ன சின்ன கூடாரம் போட்டு வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சுத்தமான தண்ணி கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றது இல்ல, குளிக்கிறது இல்ல, தன்னுடைய ஆடைகளை துவைக்கிறது இல்ல. புண்கள் எல்லாம் சீல் வடிஞ்சி போதை வஸ்துக்களை மட்டும் அங்க இருக்கிற இதை எப்படியாவது தயார் பண்ணி சாப்பிட்டு பயங்கர பாவ பழக்க வழக்கத்துல மூழ்கி
இன்னும் பாத்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் அந்த மாதிரி வியாதிப்பட்டு துடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கி செவுத்துல எரிஞ்சு என்ன பண்ணிடுவாங்களாம், கொலை பண்ணிடுவாங்களாம், செவுத்துல எரிஞ்சு. இவ்வளவு பயங்கரமான ஒரு தீவுக்கு இந்த டாமியன்றவர் என்ன பண்றாரு, நான் போறேன்னு சொல்லிட்டு முன்னுக்கு வந்திருக்கிறார் சுவிசேஷத்தை சொல்ல. இன்னைக்கு இவ்வளவு வசதிகள் இருக்கு. நம்ம அக்கம் பக்கத்துல உள்ள ஒரு 4 பேருக்கு, ஒருத்தருக்கு, நம்ம கூட வர்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஆண்டவரை பத்தி சொல்றது இல்லை. ஏன்னா சொன்னா நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்கன்ற ஒரு பயம். சொன்னா என் வீட்டுக்கு இவங்க திரும்ப என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. இவங்க நம்மளை கிறிஸ்தவனா மாத்துறதுக்காக பாக்குறாங்க. கிறிஸ்தவனா மாத்துறதுக்கு இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை தூய்மைப்படுத்துறதுக்காக உங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். யாரும் பாவம் செய்யும் போது பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க. தட்டி கேளுங்க, தட்டி கேளுங்க. தட்டி கேட்கலன்னா இந்த உலகத்துல பாவம் அதனாலதான் என்ன ஆயிடுச்சு, பெருகி போயிடுச்சு. சபைக்குள்ள அதனாலதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போயிடுச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போயிடுச்சு. துணிகரமா இன்னும் இதெல்லாம் ஒரு ஈசிஐல பேசின, உண்மையிலே அந்த ஆயர் சொல்றாரு, வாலிபர்கள் அப்படி சீர்கட்டாங்க. மேல மெசேஜ் நடக்க வந்து உட்கார்ல, நாளைக்கு இன்னைக்கு சண்டே சர்வீஸ்க்கு பிராக்டிஸ்க்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சர்வீஸ் முடிஞ்ச பிறகு உள்ள போய்க்கலாம். எவ்வளவு துணிகரம். அவங்க அங்க வொர்ஷிப் பண்ணி என்ன நடக்க போகுது சொல்லுங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. நான் சொல்றேன், நான் உடனே போய் நான் தட்டி கேட்க போறேன்னா வேண்டாமா, நாளைக்கே என்ன பண்ணிடுவாங்க, டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க, தூக்கிடுவாங்க. என்ன சபைகள்ல இப்ப என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானதை செய்யற பிள்ளைங்க ஒருத்தரை எழுப்பி விட்டுட்டு வா. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த பாரம், தவறுகள் தட்டி கேட்கப்பட வேண்டும். சவால்களை ஆக்கப்பூர்வமா எதிர்கொள்ள வேண்டும். என்ன சவால்கள்ல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். உங்க சபைகள்ல எந்த முள்ளு இருக்கு, எது உங்களை குறுக்காய் குத்தி கொண்டு இருக்குதுன்னு. மக்களுக்காக கடவுளின் அணுகுமுறை வெளிப்புற அந்த அளவுகோல்களில் தீர்மானிக்கப்படவில்லை. வெளிப்புறம் அளக்குற அளவுகோல் இல்லை. இவங்க பணக்காரங்க, இவங்க வசதி படைச்சவங்க, இவங்க படிச்சவங்க, இவங்க பேர்பலம் பற்றவங்க, இவங்க இவ்வளவு அந்தஸ்துல இருக்கிறவங்க, இவங்க ஆரம்பத்துல இருந்து இதுலதான் இருக்காங்க. இந்த அணுகுமுறை இல்ல. காட் கிட்ட எல்லாமே எப்படி இருக்கு, சமமான முறை. நீ இப்ப எப்படி இருக்க, இப்ப ஆண்டவருக்காக என்ன செய்யற, இப்ப இருதயத்தை எப்படி கொடுக்கிற. யூத சமயத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் கொள்கைகளை முன்னிறுத்துவதற்காக என்ன பண்ணாங்க, தீட்டு. அதான் நம்ம எங்க படிக்கிறோம், அப்போஸ்தலர் 10 படிக்கிறோம். அந்த கொர்நேலியு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பேதுரு அதானே சொல்றாரு. பேதுருக்கு முன்னாடி என்ன பண்றாரு, ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. பறவைகளை எல்லாம் அடிச்சு அது அப்படி வருது, நீ எல்லாத்தையும் என்ன பண்ணு, சாப்பிடு. ஏன்னா பழைய ஏற்பாடுல இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இது தீட்டு அது தீட்டு அப்படின்னு இருந்தது. இந்த ஜனங்களை தொட்டா தீட்டு. இதை என்ன பண்றாரு, இந்த இடத்துல ஆண்டவர் உடைக்கிறாரு. பேதுருவ சொல்றாரு தீட்டு. அத யூத சமயத்தை சார்ந்தவர்கள் தங்கள் கொள்கைகளை முன்னிறுத்துவதற்காக. நிறைய பாரம்பரியம் உண்டு. நீங்க பழைய ஏற்பாடு எவ்வளவு தூரம் படிக்கிறீங்கன்னு தெரியாது. போய் ஒரு டெத் வீட்டுக்கு போயிட்டு வந்தா 7 நாள் சபைக்குள்ள வரக்கூடாது இருக்கு வேதத்துல. தீட்டு. வாடிய தொட்டா இன்னும் கூட நாள். சும்மா நீங்க போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாலே 7 நாள் தீட்டு. பெண் பிள்ளை பெற்றா 80 நாள் தீட்டு. ஆண் பிள்ளையை பெற்றால் 40 நாள் தீட்டு. சபைக்குள்ள வரக்கூடாது. சபைக்குள்ள இவ்வளவு பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், தீட்டு என்கிற கொள்கைகள், இத உடைக்கிறார் ஆண்டவர் இந்த இடத்துல. 10:28 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:28. அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்கு வரத்தாய் இருப்பது எத்தனை நாளுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, எனக்கு காண்பிச்சுட்டாரு. முதல்ல என்ன பண்ணிட்டாரு, எந்த மனுஷனை இவன் தீட்டு, இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன் சொல்லி என்ன பண்றல, எல்லாத்தையும் ஒன்றாக்கின ஆண்டவர். 21:28 வாசிங்க. இயேசு சடங்காச்சாரமான அந்த சுத்தம் செய்வதற்கல்ல, இன மக்களை தேவாலயத்துக்கு அழைத்து வந்து பவுல என்ன பண்றாங்க, அந்த இன மக்களை தேவாலயத்துக்கு அழைத்து வந்து தீட்டுப்படுத்தினான்னு குற்றம் சாட்டுறாங்க. இயேசு சடங்காச்சாரமான சுத்தம் முக்கியம் அல்ல, சமூக நீதியுடன் கூடிய அறம் கலந்த செயல்கள் தான் என்னது
முக்கியம். அறம் கலந்த செயல்கள், அறமான செயல்கள் தான் இங்க இந்த இடத்துல முக்கியம். கொர்நேலியுவை கடவுள் ஏற்றுக்கொள்வதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர்ல என்ன பார்க்கிறோம்? கொர்நேலியு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற காரியம். அவர் ஒரு ரோம பட தளபதி. கொர்நேலியு யாரு? ரோம பட தளபதி. கடவுளை நேசித்து அவரிடம் மன்றாடி மக்களுக்கு நல்ல செயல்களை என்ன பண்றாரு? அவருக்கு மன்றாடுறாரு, அந்த மக்களுக்காக. அவர் பயங்கரமா ஃபாஸ்டிங் இருக்காரு, ஜெபிக்கிறாரு, இந்த மக்களுக்காக என்ன பண்றாரு? மன்றாடுறாரு. 2 பேரை அனுப்புறாரு, பேதுருன்னு ஒருத்தர் இருப்பாரு, கூட்டிட்டு வா. கடவுள் யூதருக்கு மட்டும்தான் தயவு காட்டுகிறாரா? இல்ல. அங்கிருந்தவர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. ஆண்டவர் யூதருக்கு மட்டும்தான், இவங்களுக்கு எல்லாம் கடவுள் இல்லை. அதனாலதான் கானானிய ஸ்திரியா இருக்கட்டும், யாராவது ஒரு குஷ்டரோகி ஜெபி பிரேயர் பண்ண வந்தாலும் சரி, ஒரு கூட்டன் பார்வையிட எல்லாம் கூப்பிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட அப்படிதான் பயந்து அந்த யூதர்கள் மத்தியில் அவ அப்படியே கூட்டத்துல நுழைஞ்சு போய் என்ன பண்ணிருப்பா? அந்த ட்ரெஸ்ஸை தொட்டிருக்கிறா. அவருக்கே தெரியாது அந்த விசுவாசம் கடந்து போனதை நினைக்கும் போதுதான் அவருக்கு ஒரு இவ்வளவு பெரிய விசுவாசமா, இவ்வளவு பெரிய அன்பா, இந்த இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். உங்களோட வெளி தோற்றத்தையும் வெளிப்புறமான அழகையும் அவர் என்ன பண்ணல, இந்த உள்ளத்தை பார்க்கிறார். எப்பேற்பட்ட உள்ளத்தை ஆண்டவருக்காக வச்சிட்டு இருக்கீங்க? இந்த உள்ளம் தான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். கடவுள் யூதருக்கு மட்டும் தயவு காட்டுகிறவர் இல்ல. அவங்க அந்த ஜனங்கள் அப்படிதான் நினைச்சாங்க. எந்த ஒரு மக்கள் இனத்தையும் மேலானவர்களாக, அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கடவுள் என்ன பண்றதே இல்லை, கருதுவதே இல்லை. இந்த இனம் தான் பெரிய இனம், இதுதான் பெரிய ஜாதின்னு ஆண்டவர் என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். இப்ப கோரேஸ் மக்கள் யூதர் அல்லாதவனை கொண்டு போய் கடவுள் தன்னுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் என்ன பண்ணாரு, நிறைவேற்றி கொடுக்கிற ஆண்டவர். இதே மாதிரி கானானிய பெண்ணுடன் உரையாடியதால் எல்லை தாண்டிய ஒரு உறவுக்குள்ள, சிந்தனை மாற்றத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியுது, வர முடிகிறது. கொர்நேலியுவை பார்த்தீங்கன்னா இந்த பேதுருவுடைய அந்த குறுகிய காலத்தின் நிலையை அதை மாற்றி, அவன் யூதர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, போதிச்சிட்டு இருந்தாரு. அதை மாற்றி எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில கடவுள் எப்படி செயல்படுகிறவராய் இருக்கிறார் என்பதை காட்டுகிற ஆண்டவர். உலகத்துல வாழ மக்கள் நம்ம யாராக இருந்தாலும் சரி, வாழும் இடம், நிறம், இனம், சமயம், மொழி, இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, பார்க்கிறது இல்லை. அவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை என்ன வாழ போகிறோம்? நிறைய நேரம் உலகத்துக்காக நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நம்ம என்ன பண்றோம், விரோதமாய் பார்க்காதபடிக்கு அதை நன்மையாய் மாற்றி தருகிற ஆண்டவர், நன்மையாய் மாற்றி தருகிற ஆண்டவர். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஒரு உணவு விடுதி ஒரு ஆள் நடத்திட்டு இருக்கிறாரு. எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சிருக்கிறாரு, எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு, நல்ல உணவு கொடுக்குறாரு. ஆனாலும் ஆட்கள் என்ன பண்றதே இல்லை, உள்ள போறதே இல்லை. அப்போ ஒரு அறிஞர்கிட்ட போயிட்டு அவர் சொல்றாரு, உணவு விதியை நடத்துறவர் அந்த ஐயா கிட்ட போய், ஐயா நான் இவ்வளோ நல்ல ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தேன், ஆனால் யாருமே உள்ளே வர்றதே இல்லை, இதுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னோடனே இவரும் போய் உள்ளே போய் பார்க்குறாரு. உண்மையிலே ரொம்ப சுத்தமாக ரொம்ப டேஸ்டான ஒரு உணவு கொடுக்குற ஒரு விடுதி தான். உடனே இவர் சொல்கிறாரு, இந்த கடைக்கு 5 மணின்னு பேர் வை அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு, 5 மணின்னு பேர் வைக்க சொல்லிட்டு வெளியே 6 கடிகாரம் தொங்க விட சொல்கிறாரு. எத்தனை கடிகாரம்? இந்த மக்கள் பார்க்குறாங்க, என்னடா கடைக்கு 5 மணின்னு வச்சுட்டு 6 கிளாக் தொங்க விட்டுருக்காரு, தப்பா தொங்க விட்டாரு போலன்னு என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தனா இந்த குறைய சொல்றதுக்கு. எப்பா கடையில 5 மணின்னு பேர் வச்சிருக்க, ஆனா 6 கிளாக் தொங்க விட்டுருக்க. அப்ப இவங்க நல்ல ஒரு வரவேற்பு, வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க. இப்ப என்ன பண்ணிடுச்சு, மக்களுக்கு சாப்பாடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தவறை சொல்லி காட்ட உள்ள போனாங்க இல்ல. ஆனா அங்க என்ன நடந்தது, ஒரு பெரிய மாற்றம். அந்த கடையில பயங்கரமான சேல்ஸ் கூட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் நிறைய நேரத்துல நம்மளுடைய தரத்தை பற்றி நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். உலகம் நம்மளை குறை உள்ளவர்களாய் பார்க்கும், குறைவோடு பார்க்கும், என்ன இருக்கு இவங்க கிட்டன்னு பார்க்கும். ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா நம்மளை என்ன பண்ணுவார், அப்படியே தலைகீழாய் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். குறை சொல்லுகிறவர்கள் எப்போதும் நம்ம மேல இருப்பாங்க. ஆனா அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம செய்யறது நிறைய நேரம் குறைகளை சுட்டி காட்டுகிற நபர்கள் நம்ம கூடவே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, குறைவுகளை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு ரொம்ப ஆலோசனை கொடுக்கிறவர் யாரு தான்,
ஆண்டவர் மட்டும்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு உலக மனுஷன் இவ்வளோ ஆலோசனை கொடுக்கும் போது நம்ம கூட ஆண்டவரை நம்ம கரம் பிடிச்சிட்டு இருந்தா யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, குறைவு சொல்ல முடியாது. நிறைவாக்குகிற ஆண்டவர். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதிய புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதிய புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வழிகாட்டுகிற தீபம் நீங்க தானப்பா, எங்களுடைய துணையாளர் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, எங்களை தேற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய அன்பால் பலத்தால் அனல் மூட்டி அனுப்புங்கப்பா. உங்களுடைய அன்பு இருந்தா போதும் அப்பா, இந்த மக்களால எதையும் செய்ய முடியும் ராஜா. உங்களுடைய அன்பை இவர்கள் ருசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, கானானிய ஸ்திரீ மேல அன்பு கூர்ந்தீரே ராஜா. கொர்நேலியு ஆண்டவரே, அவனுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் நீர் கொடுத்தீரே ராஜா. கோரேஸ் ராஜாவோடு கூட இருந்தீரே ஆண்டவரே. எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்து நிறைவேற்றுவான் என்று வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனை பேர் மேல அந்த வாக்கை நீர் வைக்கிறீர் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, என் மேல வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா, உமக்கு பிரியமானதை செய்கிறேன் ஆண்டவரேன்னு தன்னை ஒப்பு கொடுப்பார்களாக, அர்ப்பணிப்பார்களாக. தேவ சமூகத்தை நோக்கி காத்து வந்திருக்கிற இவர்களை அப்பா, இன்னும் காலத்தை வீணாக்காதபடிக்கு, உலக கவலைகள் இவர்களை மூழ்கி வீணாக்கி விடாதபடிக்கு ஆண்டவரே, தேவ சமூகத்துல எழும்பி பிரகாசிக்கிற மக்களாக, உமக்காக எழும்பி பயனுள்ள பாத்திரமாக விளங்கும்படியார். ஓ ரிகாபா ஷகா லாராது ரிகாபா லாபா ரிகாராபா ஆண்டவரே, உம்முடைய தேவ சமூகத்துக்கு நோராக காத்திருக்கிற பிள்ளைகளாக அப்பா ஆண்டவரே, நீர் எல்லாரையும் நேசிக்கிறீரே ஆண்டவரே. வறியவர், எளியவர், வியாதியில இருப்பவர், பிரச்சனையில இருப்பவர், யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர். அப்பா, உடைய மேஜையின் கீழ் விழும் தொன்னிக்கைகளை பொறுக்கி கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல. ஆனாலும் தேவரே, நீர் எங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. எங்கள் மேல் இரக்கம் மிகுந்தவராய் இருக்கிறீர், இறங்குகிறவராய் இருக்கிறீர். பயன்படுத்தும் ஆண்டவரே, இவர்களையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய, இவர்களும் உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற வேண்டும் ஆண்டவரே. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்க ஆண்டவரே, கிருபை கொடுங்கப்பா, பலப்படுத்துங்க, நீங்க பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.